முதல்ல பிசி லேப்டாப்போட ப்ரைஸ் கூடினதுக்கு மூல காரணம் எதுனா, இப்போ கன்சியூமருக்கு அவங்க டோட்டலாக சப்ளை பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. மேக்ஸிமம் 2 வருஷம் ஆகும் அது நம்ம கன்சியூமர்கிட்ட வந்து சேர. அதுக்குள்ளே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பிசினாடி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ, எதனால் மொபைல் அண்ட் லேப்டாப் அண்ட் பிசி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேப்டாப்ஸ் அண்ட் பிசிலேருந்தே போயிடலாம். முதல்ல பிசி லேப்டாப்போட ப்ரைஸ் கூடினதுக்கு மூல காரணம் எதுனா, அது லேப்டாப்பில் உங்களுக்கு ரேம் அண்டு எஸ்எஸ்டி, அதே மாதிரி பிசிலையும் ரேம் அண்ட் எஸ்எஸ்டி தான். லேப்டாப் விலை உயர்வுக்கு யார் காரணம்? ஓஹோ. பிசி விலை உயர்வுக்கு யார் காரணம்? ஓ, எல்லாமே இவர்தானா? இதுக்கு கூடினதுக்கு காரணம் ஏஐ கம்பெனிஸ். எதனால் அப்புறம் ஏஐ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா சென்டருக்கு அதிகமாக ரேம் அண்ட் எஸ்எஸ்டி தேவைப்பட்டனால அதோட ப்ரைஸ் ரொம்பவுமே அதிகமாச்சு. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏஐ எந்தளவு க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, தேவையில்லாததுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். What do you have? I have a World Cup and you don't. The fuck you said to me? அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூசேஜை கம்மி பண்ணாலும் இது கொஞ்சம் கம்மியாகலாம். பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லவே இல்லை, அது தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமோட ப்ரைஸும் எஸ்எஸ்டியோட ப்ரைஸும் கூடிடுச்சு. இது உங்களுக்கு குறையுமான்னு கேட்டால் என்னையை பொறுத்தளவுக்கு 80% வாய்ப்பு இல்லை, 20% வாய்ப்பு இருக்குது. அது நம்மளால் நினச்சா மட்டும்தான் முடியும். ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் முடியும். பட் ஆனால் அது சாத்தியமே இல்லை. சரி ப்ரோ, ரேம் ப்ரைஸ் எதனால் கூடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி கம்பெனிஸ் எல்லாருமே அவங்க வந்து கன்சியூமருக்கு விற்றுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் முக்கியமான கம்பெனி குரூசல்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குரூசல் கம்பெனி வந்து ஆக்சுவலாக அஃபோர்டபுள் ரேம்லாம் நிறைய விற்பாங்க, அதே மாதிரி எஸ்எஸ்டியுமே விற்பாங்க. பட் ஆனால் இப்போ கன்சியூமருக்கு அவங்க டோட்டலாக சப்ளை பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. டோட்டலாக இப்போ ஏஐ கம்பெனிஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் ரேமோட ப்ரைஸ் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆணவத்தையும் அக்கறத்தையும் அடக்க ஒருத்தன் வருவான்டா அப்படிங்கிற மாதிரி. ஆசஸ் வந்து புதுசாக நியூஸ் விட்டுருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஆசஸ் வந்து புதுசாக ரேம் வந்து கன்சியூமருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் உண்மை என்னென்னா, அது வெறும் ரூமர் தான். ஆசஸே அவன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னென்னா, நான் வந்து ரேம்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். அப்படி அவங்க ரேமே பண்ணி விட்டாலுமே மேக்ஸிமம் 2 வருஷம் ஆகும் அது நம்ம கன்சியூமர்கிட்ட வந்து சேர. அதுக்குள்ளே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் தீபாவளி சேல்ஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, தீபாவளி சேல்ஸுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம், ஆஃபர்லாம் விடுறதுக்கு முன்னாடியே எக்ஸாக்டாக நமக்கு ஜிஎஸ்டி கம்மியான பிறகு நான் ஆசூஸில் டஃப் கேமிங்கில் ஒரு லேப்டாப் பார்த்தேன். அது RTX 1550 மாடல். அரௌண்ட் 1 lakh தான் ப்ரைஸிங் இருந்துச்சு. பட் ஆனால் இதோட ப்ரைஸிங் இப்போ அரௌண்ட் 1,10,000 ஆயிடுச்சு. 10,000 இன்க்ரிமெண்ட். எதனால் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கிய காரணம் ரேம் அண்ட் எஸ்எஸ்டி. இது ரேம் அண்ட் எஸ்எஸ்டினால தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்புக்கும் பிசி காம்போனன்ட்ஸுக்கும் இதுதான் காரணம். பட் ஆனால் அப்படியே மொபைலுக்கு வருவோம். மொபைலை பொறுத்தளவுக்கு நமக்கு ரேம் எஸ்எஸ்டினால தான் ப்ரைஸ் பிடிச்சான்னு கேட்டால் ஆமாம். பட் ஆனால் ரேம் எஸ்எஸ்டினால மட்டும் கிடையாது. நாம் குறிப்பாக சொல்லணும்னா டாலர் ஃப்ளக்சுவேஷன்னால் இப்போ நம்மளோட மொபைல் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் நோட்டீஸபிளாக நீங்கள் பார்க்க முடியும் எந்தளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக நான் வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு நிறைய ஃப்ளாக்ஷிப் மாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஐக்யூ சீரிஸ் எடுத்துக்கிறேன். ஐக்யூ பொறுத்தளவுக்கு நமக்கு ஐக்யூ 12 வந்து லான்ச் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 52,000 ரூபா. அதுக்கப்புறம் ஐக்யூ 13 54,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. பட் 55ன்னு வச்சுக்கோங்க, 55,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஐக்யூ 16ஓட ரேட் 73K. ஏன்னாடா லூஸ் மாதிரி பேசுகிற, எப்படி இருந்தாலும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற ரேட் தானே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எப்பயுமே ஃப்ளாக்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஓல்டர் வெர்ஷன் வந்து ப்ரைஸ் கம்மியாகிட்டே வரும். அது எக்ஸாக்டாக லான்ச் ஆன ப்ரைஸோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சு தான் அவங்க வந்து லான்ச்சே பண்ணுவாங்க. நீங்கள் முன்னாடி உள்ள லைனப்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஆப்பிளுமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதே தான் எல்லா வருஷமும் நடக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ரொம்பவுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து OnePlusலையும் பார்க்கலாம், OnePlus 15மே எந்தளவு ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு. OnePlus 15R ரேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி இப்போ மிட்ரேஞ்ச் ஃபோன் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட்ரேஞ்ச் ஃபோன் பெருசாக இந்த டிசம்பரில் லான்ச் ஆகலை. முக்கியமாக சொல்லணும்னா எட்ஜ் 70 மட்டும்தான் லான்ச் ஆகிருக்கு, மோட்டோ எட்ஜ் 70. சரி ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ப்ரீவியஸ் இயர் ஃப்ளாக்ஷிப் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா மிட்ரேஞ்ச் வாங்கினாலுமே ப்ரீவியஸ் இயர் மிட்ரேஞ்ச் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு காசை நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து மொபைல் வந்து இப்போ அவசரம் இல்லை, நான் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதம் கழித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 7 மாதத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த USD ஃப்ளக்சுவேஷன், அதாவது டாலர் ஃப்ளக்சுவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸுமே ஓரளவுக்கு நார்மல் ஆகும். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா. இப்போ மொபைலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 50-50 வாய்ப்பு இருக்குது. அதாவது 50% உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது, 50% கூடிக்கிட்டே போகவும் வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, மொபைலை விடு ப்ரோ, எனக்கு வந்து முக்கியமானதே நான் வந்து ஒரு PC பில் பண்ணணும் ப்ரோ, அதே மாதிரி லேப்டாப் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆப்பே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 90% வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு. அதனால் யாராவது லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2026 ஃபஸ்ட் பேஸ்லேயே வாங்கிடுங்க, செகண்ட் பேஸில் வாங்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸில் வாங்கிடுவீங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரைஸ் ரொம்ப கூடிக்கிட்டே தான் போகும். அது வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஏஐ க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்லாம் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டோரேஜ், ஏன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னா தேவை தானே. அதே மாதிரி அந்த ஏஐ அக்சஸ் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்சஸ் தேவை. அதனால் ரேம் SSD ப்ரைஸ் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீங்க, இல்லைனா PC பில் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா என் PCயில் நான் போட்டிருக்க ரேம் என்னென்னு கேட்டிங்கன்னா 3200 MHz ரேமு, அதுவும் DDR4 தான். நான் அதை போடும்போது எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னா 32 GB ரேம், அதாவது 16x2. நான் மாட்ட போது இதோட ரேட்டு வந்து அரௌண்ட் 8000 இருந்துச்சு. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் இப்போது 20K 20,000 வந்திருக்கு. அப்போ எந்தளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, DDR5 ரேம்லாம் வாங்கினா எந்த அளவுக்கு ரேட்டு கூட வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்பயே வாங்குறதுனா வாங்கிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் ரொம்பவுமே அதிகமாகிடும். அதனால் யாராவது லேப்டாப் PC வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிடுங்க. என்ன நான் சொல்கிறது? ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுற மூலிமா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஓகே, பாய்.